காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்னு நல்லா ஜாலியாக பாடிக்கிட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு போவோம் நம்ம. கார்டை சுருகி நம்ம பணத்தை பண்ணி என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னை என்ட்ரு பண்ணுவோம். அது கட 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 கடன்னு என்ற சவுண்டு கேட்கும். அந்த நேரம் இளையராஜா அனிருத் மியூசிக்கை விட அந்த மியூசிக் தான் நமக்கு கறக்கமாக இருக்கும். நம்ம பணம் வரப்போகுது, அந்த பணத்தை தான் என்னதுன்னு. ஆனால் அந்த நேரம் பார்க்க பணம் வராது. வராமல் இருக்கிறது இருந்தால் கூட பரவாயில்ல. நமக்கு மெசேஜில் பணம் எடுத்த மாதிரி பிபி எல்லாம் சல்லுன்னு வசத்தி விட்டுரும். தலைக்கு 1.5 அடிக்கு மேலே ஹீட்டு வரும். அந்த அளவுக்கு நமக்கு பிபி கொண்டாந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? வரால அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த ஏடிஎம்ல இருந்து ஒரு ஸ்லிப் வந்துடும். பணம் வருதோ இல்லையோ, ஏடிஎம்ல இருந்து உங்களுக்கு ஸ்லிப் வந்துடும். அந்த ஸ்லிப்பில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், டிரான்சாக்ஷன் நம்பரு. அந்த நம்பரை குறிச்சிக்கணும். அதே மாதிரி ஏடிஎம்மோட ஐடியும் இருக்கும். ஆமாம், அதையும் வச்சுக்கணும். ஏடிஎம் சர்வீஸ் சென்டருக்கு நம்ம கால் பண்ணணும். 24 மணி நேரமும் அவங்க எப்போ வேணாலும் எடுப்பாங்க. எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதே மாதிரி பேங்க்லேயும் போய் அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கரெக்டாக ஒரு வாரம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எண்ணி ஒரு வாரத்தில் நமக்கு அந்த பணம் கிரெடிட் ஆகணும். ஏன்னா மெசேஜ் வந்துருச்சு, பணம் வரல. அப்போ அது ஏடிஎம்மோட ப்ராப்ளம் அல்லது பேங்கோட ப்ராப்ளம். இதை நம்ம ஏடிஎம் சர்வீஸ் சென்டருக்கும் சொல்கிறோம், பேங்குக்கும் சொல்கிறோம். எண்ணி ஒரு வாரத்தில் அந்த பணம் வராவிட்டால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தினமும் 100 ரூபாய் வரவு வந்தே தீரணும். அது பேங்கு கொடுத்தாகணும். இதை சரி பண்ணலன்னு சொல்லி இது ஒரு ஆர்பிஐ ரூல். அதனால் அவங்க மேக்சிமம் கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாதமாக அது டெய்லி 100 ரூபா வந்துக்கிட்டு இருக்கும். அது கிளியர் ஆன பிறகு அந்த 100 ரூபா நிற்கும்.